Hi everyone, என் பேர் சசிதரன். நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர். நான் கரண்ட்டாக ஒரு கம்பெனியில் குளோபல் மார்க்கெட்டிங் ஹெட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் 8 இயர்ஸாக அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறேன். ஸோ நான் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸை இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீட் பண்ணும்போது நிறைய பேர் எப்படி மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா அவங்க பிஸ்னஸை க்ரோ பண்ணணுன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். பட் நிறைய பேருக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியலையோ டைம் கன்ஸ்ட்ரெயினால் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னோடய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட்ஸு எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் பப்ளிக்காக ஷேர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை நான் இந்த சேனல் மூலிமா ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பேசிக்காக மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸுக்கே நிறைய பேருக்கு நான் பேசுனதில் டிஃப்ரென்ஸ் தெரியல. எஸ்பெஷலி நான் ஒரு 10 பேர்கிட்ட பேசணுன்னா அதில் 2 பேர் தான் கரெக்டாக அவங்களால ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்? ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ நீங்கள் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு அதை பற்றின அவேர்னஸ் அதை கொண்டு போய் சேர்க்கறது. இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது அப்படின்றது. ஸோ பேசிக்கலி நீங்கள் ஒரு ஆர்கானிக் குக்கீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 100 பேர் அதே ஏரியாவில் ஆர்கானிக் குக்கீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் உங்கள் ப்ராடக்ட்டு இந்த மாதிரி ஆர்கானிக் குக்கீஸ் தேடுறவங்களுக்கு எப்படி போய் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு போய் சொல்கிறது தான் மார்க்கெட்டிங். அண்ட் சேல்ஸுன்றது நீங்கள் அவங்களுக்கு ஆக்சுவலாக விற்கிறது. ஸோ மார்க்கெட்டிங் மூலிமா நீங்கள் லீட்ஸ் கலெக்ட் பண்ணலாம். அண்ட் சேல்ஸும் இப்போ இகாம் ப்ராடக்ட்லாம் ஜென்ரலாக சேல்ஸே தேவைப்படாது. மார்க்கெட்டிங் டைரெக்டாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணியே சேல்ஸ் பண்ணலாம். பட் சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் அது இப்போ டைரெக்டாக சேல் பண்ணோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி மிஷின் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் லீட்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த லீட்ஸை வச்சுட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் சில கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணேன், டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பெஷலி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். யார் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ்ன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ டார்கெட் ஆடியன்ஸ்னால் யாருன்னா நீங்கள் ஒரு பொருளை ஆர் உங்களோட சர்வீஸையோ இது இருக்குது, இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, இது யூஸ் பண்ணால் அப்படின்னு போய் காட்டினா அவங்க வாங்குவாங்களோ, ஆர் அந்த மாதிரி ஒரு நீட் இருக்குது. உங்கள் பொருள் ஒரு பொருளோ ஒரு சர்வீஸோ ஒரு நீடை சால்வ் பண்ணுது, ஒரு பர்பஸை சால்வ் பண்ணுது, ஆர் ஒரு பெயினை சால்வ் பண்ணுது. அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸை கொண்டு போய் அவங்கள்ட்ட காட்டினா அவங்க வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி அப்படின்றது தான் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய மார்க்கெட்டிங் சேனல் மூலிமா பண்ணலாம். ஸோ இந்த மார்க்கெட்டிங் சேனல் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் நியூஸ் பேப்பர் ஒரு சேனல், டெலிவிஷன் ஒரு சேனல், ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஒரு சேனல், யூடியூப் ஆட்ஸ் ஒரு சேனல், இந்த மாதிரி மல்டிபிள் சேனல்ஸ் இருக்குது. பட் ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன சேனல் சூட்டபிள் இருக்குது அப்படின்றத அதை டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆடியன்ஸ் எந்த சேனலில் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்றது பேஸ் பண்ணி தான் அந்த டெசிஷன் இருக்கும். ஸோ இது மூலிமா உங்கள் சேனல் செலெக்ஷன் பண்ணலாம். பட் இதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒன்று பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா பேசிக்லி மார்க்கெட்டிங்லேயே கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ்க்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ்க்கும் மேஜராக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர், டெலிவிஷனு, ரேடியோ, இப்போயும் எஃப்எம்மில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். இதெல்லாம் ஒரு மாஸ் மார்க்கெட்டுக்கு அவங்க ஒரு லொக்கேஷன் பேஸ்டு, ஒரு ஜியாகிரஃபி பேஸ்டாக இந்த ஆட் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அதில் ஒரு 1,00,000 பேர் அந்த ஆடை கேட்குறாங்க அப்படின்னா மேபி அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் இல்லை 15,000 பேர் அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேஸ்டேஜ் இருக்குது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில். எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபி விளம்பரம் இருக்கும். அண்ட் அகெயின் லைக் மதியம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் விளக்குற ஐட்டங்களோட விளம்பரம் இருக்கும், டாய்லெட் கிளீனிங் ஐட்டமோட விளம்பரம் இருக்கும். அண்ட் ஈவினிங் அந்த லேட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த கிண்டர் ஜாய், இந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிட்ற ஐட்டங்களோட விளம்பரங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு டார்கெட் பண்ணியிருப்பாங்க. பட் எல்லாருக்குமே அந்த விளம்பரம் சூட்டபுளாக இருக்காது. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். இதனால் என்ன ஆகும்னா நிறைய எக்ஸ்பென்ஸ் நீங்கள் செலவு பண்ணலாம். நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா நிறைய காசு போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சேனல்ஸில். பட் வேறு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு போனீங்கன்னா ஈஸியாக ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணலாம். ஸோ
உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எல்லாருமே உங்களோட செல்ஃபோன் எடுத்து ஒரு யூடியூப் சேனலில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி விளம்பரம் வராது. திஸ் இஸ் த பவர் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்கள் வீட்டிலே வந்துட்டு ஒருத்தர் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு நேச்சர் இருக்குது, ஒரு பிஹேவியர் இருக்குது, ஒரு ஹேபிட் இருக்குது. அந்த ஹேபிட்டெல்லாம் வந்துட்டு உங்களை பற்றி எவ்வளோ பெஸ்ட்டாக தெரியுதோ அதை விட பெஸ்ட்டாக வந்துட்டு கூகுள், மெட்டா இந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்கு நல்லாவே தெரியும் உங்களோட டேட்டாவை வச்சு. ஸோ இந்த டேட்டாவை அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இது சரி தப்பு அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் இதை பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம எப்படி நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு கரெக்டாக ரீச் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி. இதுதான் நம்ம இந்த சேனலில் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இன்றைக்கி சில கான்செப்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வீடியோவாக வந்துட்டு நம்ம நிறைய கான்செப்ட்ஸ், நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸு, எப்படி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்துட்டு க்ரோஸில் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி க்ரோஸில் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம வந்துட்டு நம்மளோட சேனலில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னு சில கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா 2 விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக வந்துட்டு ATL, அபவ் த லைன், அப்புறம் பிலோ த லைன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அபவ் த லைன் மார்க்கெட்டிங், அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இஸ் மோஸ்ட்லி ஃபார் ஒரு ஜியோகிராஃபி பேஸ் பண்ணி ஒரு மாஸ் மார்க்கெட்டுக்கு பண்ணுவாங்க. ஸோ அந்த அபவ் த லைன் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ரோட்டில் போகும்போது இந்த ஹோர்டிங்ஸு அந்த மாதிரி சில விஷயங்கள் அது வந்து அபவ் த லைன் மார்க்கெட்டிங்கில் அப்படின்னு வரும். நீங்கள் டெலிவிஷனில் பண்ணுறது, ஆட்ஸ் பண்ணுறது, லைக் அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில் போடுறாங்க, எஃப்எம்மில் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அபவ் த லைன் மார்க்கெட்டிங் வருது. அகெயின் பிலோ த லைன் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன வருது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷாப்பிங் மாலில் வந்துட்டு ஒரு சின்ன பூத் மாதிரி வச்சு ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுக்குறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது இந்த பிலோ த லைன் மார்க்கெட்டிங் வருது. ஸோ ஜென்ரலி அபவ் த லைன் மார்க்கெட்டிங் நான் ஆல்ரெடி சொன்னது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பிலோ த லைன் மார்க்கெட்டிங் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு உங்கள் ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு டார்கெட்டிங் பண்ணி நீங்கள் போய்ட்டு பேம்ப்ளெட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறீங்க. அகைன் இந்த பேம்ப்ளெட்ஸ் நீங்கள் நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு மட்டும் தான் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அபவ் த லைனில் இருக்கிற அபவ் த லைன், பிலோ த லைனில் இருக்கிற கான்செப்ட்ஸ். இது வந்துட்டு ஒர்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் தேதியிலையும் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு இதை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. இது பேஸ்ட் ஆன் த ப்ராடக்ட்டு, அவங்களோட காஸ்ட் ஆஃப் செல்லிங், மேனுஃபேக்சரிங் த ப்ராடக்ட் அண்ட் காஸ்ட் ஆஃப் செல்லிங் ஆஃப் த ப்ராடக்ட், இதை பேஸ் பண்ணி ஆட்க்கு எவ்வளோ பட்ஜெட் போடலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் திங்க் பண்ணி அந்த சேனல்ஸை வந்துட்டு கம்பெனிஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்துட்டு இப்போ க்ரோ ஆகணும், சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், சின்னதாக நான் ஒரு இகாம் கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்கேன், வீட்டிலேருந்தே சேல்ஸ் பண்ண நினைக்கிறேன், நான் வந்துட்டு சின்னதாக வந்துட்டு வீட்டிலே வந்துட்டு ப்ராடக்ட்ஸ், ஆர்கானிக் ஃபுட் தயார் பண்ணிவிட்டு நான் விற்கணும்னு நினைக்கிறேன், மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ வித் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் ஏதாவது சஜஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள்.